ஏய் மச்சான் அந்த பாரு எவ்வளவு கேவலமா பண்ணுகிறானுங்க. ஹேய், இதெல்லாம் ஒரு கேவலமாடா? இதெல்லாம் விட கேவலமா நேர்ல எவ்வளவோ பேர் பார்த்திருக்கேன். அப்படியா? யாரு சொல்லு கேப்போம். சட்டை இருக்குல்ல, சட்டை, அந்த ஒரு சட்டையை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அப்படியாப்பட்ட சட்டையை வாங்கிட்டு 1 மாசம் போட்டு அடிப்பானுங்க. அந்த சட்டையில தான் ஸ்டோரி போடுவானுங்க, அந்த சட்டையில தான் போஸ்ட் போடுவானுங்க, அந்த சட்டையில தான் ரீல் போடுவானுங்க. ஏன் அந்த சட்டையை போட்டுதான் ப்ரொஃபைலே வச்சிருப்பானுங்க. சரி, வச்சான்ல, கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிடறவனா இருந்தா திருப்பி தரணுமா வேணாமா? ஆமாடா. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. என்னை பொறுத்தவரையும் வாங்கின சட்டையை திருப்பி தராதவன் தான் உலகத்திலே கேவலமானவன். மச்சான் நீ என்னதும் மீன் பண்ணலையே. டேய், உன்னை மீன் பண்ணுவனாடா? சட்டை இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியாடா? தானே பார்த்தேன். நம்மளாம் அப்படியா பழகிருக்கோம். 5 அறிவு பாம்பு கூட இன்னொரு பாம்பு கழட்டி போட்ட சட்டைய போட யோசிக்கும். இல்ல மச்சான், நான் இப்ப போயிட்டு சாயங்காலம் வரும்போது உன் சட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். இல்ல பாக்காத, உன் சட்டை நல்லா துவச்சி அயன் பண்ணி மடிச்சு செல்ஃப்ல பத்திரமா இருக்கு. நான் இப்போ ஹே மச்சான், நான் உன்னை எதுவுமே சொல்லடா, நீ ஏன்டா அப்படி பண்ற? புரிஞ்சுரா. சட்டை, ஆமா சட்டை, பாம்பு சட்டை, பாம்பை விட மோசமா இருக்கும்.